ஓம் மகா கணபதியே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 64 விஷ்ணு சஹஸ்ரநாமம். அநிவர்த்தி நிவ்ருத்தாத்மா சம்க்ஷேப்தா க்ஷேமக்ருச்சிவஹ ஸ்ரீவத்ஸ வக்ஷாஹ ஸ்ரீவாசஹ ஸ்ரீபதிஹ ஸ்ரீமதாம் வரஹ. அநிவர்த்தி, நிவர்த்தினா நமக்கு போய் சேரக்கூடிய ஒரு இடம், ஒரு அடைக்கல இடம், திரும்பி போறது, பின்வழி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது சரியா உடனே பின்னாடி ஓடி போறதுக்கு ஒரு வழி, ஒரு இருப்பிடம் நிவர்த்திம்பாங்க. அநிவர்த்தினா ஒண்ணுமே இல்லை, அதான் அர்த்தம். சுவாமி பின்னாடியே போக மாட்டார். ஒரு தப்பிக்கிற ஒரு வழி இருக்கு அப்படின்னு பின்னாடி போக மாட்டார். பின்னாடி போகக்கூடியவர் அல்ல. அங்கே அதாவது அவருக்கு தோல்வின்னு ஒன்று இல்லைன்னு நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால பின்னோட்டம், பின்னால போகக்கூடிய வழிகள் ஒன்றுமே இல்லை. அதுக்குதான் அந்த வந்து நான் முன்னாடியே சொன்னேன், ஹலாதி பிரத்யா போட்டா வரும் எல்லாத்துக்குமே. அந்த ஈயை தவிர அதுக்கெல்லாம் அன்னு வரும். அநாதி, ஆதி, அநாதின்னு. சோ அநிவர்த்தி, அநிவர்த்தி நிவ்ருத்த ஆத்மா. நிவ்ருத்தம்னா சேவா நிவர்த்தி ஆயிடுச்சும்பா, அவன் ரிட்டையர் ஆயிட்டான் அப்படின்பா. நிவ்ருத்தம் தான் முடிவு பெற்றது. ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு முடிவு பெற்று எல்லாம் ஓய்ந்து, எல்லாம் முடிவு பெற்று எல்லாம் முடிவாகி விட்டதுன்னு சொல்லுவாங்க நிவ்ருத்தன்னு. இப்ப நிவ்ருத்த ஆத்மானா அந்த ஆத்மா சும்மா நம்மளோட இருக்கிறது மட்டும் இல்ல, அவர் வந்து பரமானந்தத்தோட ஆனந்தத்தோட இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆத்மா அவர். சும்மா நம்மளும் ஆத்மா தான், நமக்குள்ள ஜீவாத்மான்னு இருக்கு. ஆனா அவர் பரமாத்மா. நம்ம தான் ஓடி ஆடிட்டு சாடிட்டு எல்லாம் இருக்கோம், குதிச்சுக்கிண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவர் வந்து ஒரு நிவ்ருத்த ஆத்மா, ஓய்வு பெற்ற ஆத்மானாக்கா அவர் சாந்தி ஆத்மான்னு ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நம்மள மாதிரி டெய்லி விவகாரத்துல, உலக விவகாரத்துல அங்க துள்ளறது இங்க குதிக்கிறதுன்னு அந்த மாதிரி இல்ல. நிவ்ருத்த ஆத்மா. சங்கேப்தா, இந்த சம்ஷேப்தாமும் உங்களுக்கு இதுல ஒரு திருச்சி பிரத்யத்துல வந்துடும். சம்ஷேப்பன ராமாயணம் கூட நம்பி கேட்டிருக்கள். அதாவது சுருக்கமா, பிரீஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன் அப்படிம்பாங்க. அதனாலதான் சுருக்கமா சொல்லுமா. சம்ஷேபேன வதத்து அப்படின்னாக்கா சுருக்கமா சொல்லுப்பா அப்படின்பா. சம்ஷேப்தான சுருக்க முடியவர்னா நம்ம முன்னாடியே சொன்ன இன்ஃபைனைட் டாட், அதாவது அளவில்லாத ஒரு புள்ளியிலிருந்து தான் உலகமே வெடித்தது. அவரு அப்படித்தான். அவரு அந்த சம்ஷேப்தா, அந்த சின்ன சிறுசில அணோகம் அணியான்னு சொல்ற மாதிரி யமதர்மராஜா அணுக்களின் அணு அவர் தான். அந்த மாதிரி ஒரு சம்ஷேப்தா அவர், சுருக்கமான உடையவர். எவ்வளவு நம்ம நினைக்கிறோம், அதாவது பீஷ்மர் இதையும் போடுறார், சம்ஷேப்தா அப்படிங்கிறார். க்ஷேம, இப்ப இந்த வார்த்தையை பார்த்தோம்னா க்ஷேம கிருத் சிவன்னு வரும். இதெல்லாம் வந்து ஸ்ருத்வ சந்தின்னு, அது க்ஷேம கிருத் தா, அந்த இச்சு போயிடும், சா போயிடும், தா பிகம்ஸ் இச்சு. அதை நீங்க சேர்க்கறச்ச அந்த அந்த க்ஷேம கிருச்சின சா வரும், சிவஹன்னு வரும். ஆனா அப்படி இல்ல, க்ஷேம கிருத் சிவஹ, சிவன், சிவம் சிவஹ. அப்ப க்ஷேமன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும், தமிழ்லயும் நம்ம உபயோகப்படுத்துறதா. சௌக்கியம், ஒரு வியாதி இல்லாம ஆனந்தம், சௌக்கியமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அந்த சௌக்கியத்தை உண்டு பண்ணப்பட்டவர் க்ஷேம கிருத்து. கிருத்துங்கிறது ஒரு பெரிய, அது வினை சொல் சொல்லுவாங்க, வர்பு. அது ஒரு பெரிய வர்பு. அது சம்ஸ்கிருத்திலையும் சரி எல்லா இடத்துலயும் சரி. க்ஷேம கிருத்து சிவஹ. சிவஹங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், சிவன் தான். சிவஹங்கிறது அறிவு. சிவஹங்கிறது நிறைய இடத்துல வரும். அந்த சுத்தம், ஜுவலி எல்லாமே அப்படிதான். அந்த மாதிரி ஒரு சிவஹ அவர். பகவான் சிவஹ இருக்கார். அது ருத்ரனுக்கு சிவஹன்னு சூட்டின அப்புறம், ருத்ரன் ஒரு தேவனுக்கு 32 33 தேவன்மார்கள்ல ருத்ரா விஷ்ணு எல்லாம் இருக்கு. அவ அந்த தேவன்மார்கள்ல சிவஹன்னாக்கா, சிவஹங்கிறது சம்ஸ்கிருதத்துல நாலேஜ், அறிவு, முழு அறிவு, அதான் அர்த்தம் சிவஹ. ஸ்ரீவத்ஸஹ வக்ஷாஹ. இப்போ அந்த ஸ்ரீவத்ஸங்கிறது ஒரு சின்னம், ஸ்ரீவத்ஸ சின்னம்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய இடத்துல சொல்றாங்க சுவாமிக்கு வக்ஷாகன்னு, அவருடைய வக்ஷஸ்தலங்களில், ஹிருதய ஸ்தலங்களில் எல்லாம், ஹிருதயத்தை அப்படியே ஆகாசமா நீங்க எடுத்துக்கலாம். ஸ்ரீவத்ஸங்கிறது சங்கு சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. இல்ல கிருஷ்ண பரமாத்மாவுடைய சுருட்ட முடிகள்,
நிறைய இருக்கு. அந்த மாதிரி சுருட்டையா சுவாமிக்கு அழகா இருக்கும்னு சொல்லுவா. நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா, ஸ்ரீவத்சங்கிறது நீங்க ராத்திரி நீங்க இரவு நேரங்கள்ல பார்த்தோம்னாக்கா நட்சத்திரங்களுடைய ஒரு விதமான ஒரு வடிவம் இருக்கும். அது சுவாமியோட மார்பு தான். ஆகாசமே சுவாமியோட மார்பு தான் சொல்லுவா. சோ அந்த சின்னங்கள் உடையவர் மகாவிஷ்ணு. நட்சத்திரங்கள் சின்னங்கள் நீங்க பாக்குறது இல்லையா, ஒரு வடிவங்கள். நீங்க ராத்திரி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பகல்ல உங்களுக்கு தெரியாது, சூரிய வெளிச்சத்தினால அது மறைந்து இருக்கும். ராத்திரி இருட்டுல நமக்கு பார்த்தா நிறைய தெரியும். அந்த வடிவங்கள் அவருடைய மார்புல இருக்கான், அவருடைய வக்ஷஸ்தலங்கத்துல. வக்ஷாகங்கிறது பகுவச்சனம். அவருடைய ஹிருதயங்களில் அப்படின்னு வரும். ஹிருதயங்களை வக்ஷாக ஹிருதயங்கள், அதுதான் பகு பன்மை. வக்ஷக ஹிருதயம், ஹிருதயஸ்தலம்க்கு வக்ஷஸ்தலம் பாங்க. வக்ஷாக அப்படின்னாக்கா ராமக ராமாக சொல்ற மாதிரி தான். அதனால அந்த ஸ்தலங்கள்ல நட்சத்திரம் மாதிரி இருக்க நட்சத்திரத்துடைய ரூபங்கள் வடிவங்கள், அந்த வரை கோடுகள், அந்த வரைகள் எல்லாமே நீங்க ராத்திரி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே சுவாமியோட நெஞ்சில் இருக்குதான் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் அர்த்தம். சுருட்டை முடியும் சரி அதெல்லாம் இருக்கலாம், சங்கு சக்கரம் எல்லாம் உண்டு, இல்லேன்னு சொல்லல, அதுக்குள்ள அடங்கினதுதான். ஏன்னா பீஷ்மர் உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை அவர் வர்ணிக்கிறார் சுவாமி மூலாந்தரமா. வக்ஷஸ்தலக ஸ்ரீ வாசக. வாசகங்கிறது உங்களுக்கு தெரியும், பஸ் ஒரு தாத்து, அதாவது வசிக்கிறது. அகம் பசாமினா நாங்க இருக்கேன், நாங்க வசிச்சுட்டு இருக்கேன்னு. வாசகனா வசிக்கும் இடம், வசிக்கப்பட்டவன். வாசக, வாசன் கூட நம்ம தமிழ்ல நிறைய இருக்க பேர்கள்லாம் இருக்க. வாசகன ஸ்ரீ, ஸ்ரீலிய வாசக தான் அவருக்கு. அவருக்கு இடம்னு கிடையாது. எல்லா ஸ்ரீங்கிறது என்ன, வெறும் தங்க நாணயம் மட்டுமல்ல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லா வித ஞானங்கள், வேத ஞானங்கள், வேதங்களை ஸ்ரீன்னு சொல்லுவா, சர்ப்பங்களை ஸ்ரீன்னு சொல்லுவா. ஸ்ரீ காளஹஸ்தின்னு இருக்கீங்க. அதனால ஸ்ரீங்கிறது ஒரு பெரிய மகத்துவமான ஒரு பவித்திர புண்ணிய, எல்லா சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஸ்ரீ. வெறும் ஸ்ரீனா ஸ்ரீன மட்டும் இல்ல, தனம் மட்டும் இல்ல, தங்க நாயனம் ருபீஸ் அன ஸ்பைஸ்னு கிடையாது. சோ ஸ்ரீ வாச, அந்த ஸ்ரீல இருக்கப்பட்ட வாசன் யாரு, பகவான் தான். அவன் தான் அந்த வாசக. ஸ்ரீ பதிகி, வசிக்கிறது மட்டுமல்ல, பதிகி எஜமானன். அந்த ஸ்ரீக்கு எல்லாமே, வேதங்களுக்கு எஜமானன், சௌக்கியத்துக்கு எஜமானன், ஆனந்தத்துக்கு எஜமானன், துக்கங்கள் இல்லாமைக்கு ஒரு எஜமானன், காரியங்களுக்கு எஜமானன், வெற்றிக்கு எஜமானன். அந்த மாதிரிதான் தங்க நாணயங்களுக்கு எஜமானன், வெள்ளி நாணயங்களுக்கு எஜமானன், அறிவு புலன் எல்லாத்துக்குமே, பஞ்ச இந்திரியங்களுக்கு. பஞ்ச இந்திரியங்கள் இருக்கிறது சரியா இருக்கிறது ஒரு பெரிய ஸ்ரீ தானே மனிதனுக்கு. ஸ்ரீ பதிகி. ஸ்ரீ மதாம்பரக. மதங்கிறது ஒரு கோட்பாடு, ஒரு விதிமுறை. மதம் சொல்றாம நம்ம இந்து மதம் கிறிஸ்துவ மதம் மதங்களை சொல்றா, அதுல அந்த அந்த இடத்துல அந்தந்த மதங்களுடைய கோட்பாடுகள் தான் மத அப்படின்னு அர்த்தம். மதா வேற, மூணாவதா போட்டுறாங்க, அது பைத்தியம், அது பைத்தியக்காரத்தனம், மத யானைன்னு சொல்லுவாங்க. மத முதல் தா. அப்போ மதங்கிறது கோட்பாடுகள், விதிமுறைகள், நியமங்கள், சாஸ்திரங்கள், கோட்பாடுகள் எல்லாமே தான் மதனுக்கு ஒரு அர்த்தம். அப்ப நம்ம ஒரு ஹிந்து மதம் அப்படி மதம்னு சொல்லக்கூடாது. மதம்னு சொன்னா இந்து மத, இந்த நம்மளுடைய சம்பிரதாயங்கள் என்ன, விதிமுறைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணணும், சுவாமிய பூஜை பூக்களால பூஜை பண்ணலாம், இல்ல தியானம் பண்ணலாம், அப்படி நிறைய இருக்கு. அந்த இத நவராத்திரியை கொண்டாடணும், அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு மத கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அதுதான் மதம், அதுதான் மதம்னு பேரு. சோ அந்த ஸ்ரீங்கிறது எல்லா தனங்களுடைய வரங்கிறது உங்களுக்கு தெரியும். வரங்கிறது என்ன, ஆங்கிலத்துல பூன்னு சொல்லுவாங்க, வரம் தரது, சுவாமி எனக்கு நல்லது. சமஸ்கிருதம் வரம் வரம் தான் நல்லது நல்லதுன்னு அர்த்தம். வரம்னா நம்ம கேட்ட ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது வரம். அந்த வரக அவர் தான். எது, அந்த ஸ்ரீமதாம். எல்லா வேதங்களில் நியமங்களும், தர்ம சாஸ்திரங்களும், வாழ்க்கை நெறிமுறைகளும், வாழ்க்கை விதிமுறைகளையும், நம்ம மத சார்ந்த எல்லா பூஜைகளையும், எல்லா ஆராதனைகளையும், எல்லா பழக்க வழக்கங்களையும், எல்லா மதிப்புகளையும், கணவன் மனைவி மதிப்பு, மனைவி கணவன் மதிப்பு, கணவன் குழந்தைகள் மதிப்பு, மனைவி குழந்தை குடும்ப மதிப்பு, அன்னை பிதா மாதா பிதா முன்னறி தெய்வம் சொல்ற மாதிரி அந்த மதிப்புகள் எல்லாம் எல்லாம் ஸ்ரீமதாம் வரக. அந்த வரகம் தரக்கூடிய, எல்லா ஸ்ரீகளையும் தரக்கூடிய, நியமங்களை தரக்கூடிய, அந்த வரமான நியமங்களை வரமாக தரக்கூடியவன் ஸ்ரீமதாம் வரக. இதுதான். இப்ப நான் உங்களுக்கு எண்ணங்களை சொல்லிடுறேன், எண் குறிப்புகளை. 596 அனி நிவர்த்தி, 597 நிவிருத்த ஆத்மா, 598 சம்க்ஷேப்தா, 599 க்ஷேமகிருத், 600 சிவஹ, 601 ஸ்ரீவத்ஸ வக்ஷாஹ, 602 ஸ்ரீ வாசக, 603 ஸ்ரீ பதிஹி, 604 ஸ்ரீமதாம் வரஹ.
தீர்காயுஷ்மான் பவ தீர்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வைஸ்வர்யம்